கல்யாணத்துல அதை வாசிப்பாங்க. ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டாங்க, இங்கேயே நிறுத்திடுவாங்க. நான் ஒண்ணு தான் அதை தொடர்றேன். உண்மையாவே ஒத்துக்கிறீங்களா? இங்க இருக்கிறவங்க எவ்வளவு பிரசங்கத்துக்கு போயிருப்பீங்க, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. கல்யாணத்துக்கு இதை எடுப்பாங்க. ஆனா கீழே ஒரு வேர்டு ஒண்ணு சொல்ல தெரியுமா? எதுக்காக நீ திருமணம் செய்கிறன்றா, உன் கர்ப்ப பிறப்பு எதுக்குன்னா தேவ பக்தியுடைய சந்ததியை உண்டாகும்படியாகதான். தேவனுடைய சந்ததி உண்டாகும்படியாது. ஒருவனால எதுக்கு படிச்சாரு? எந்த சந்ததி உண்டாகும்படியாக? தேவ பக்தி உள்ள சந்ததியை உண்டாகும். தாயே தகப்பனே, உன் பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னா நீ எப்படி வளர்க்கணும்? தேவ பக்திக்கு உள்ள சந்ததி எப்படி வளர்க்கணும்? வேதமே அதுக்காக தான் உங்களுக்கு சந்ததியே கொடுக்குது. பிரதர், உங்க பையன் என்ன கலெக்டர் ஆக போற, பிரதர் உங்க பொண்ணு என்ன ஆக போற, டாக்டர் ஆக போற. ஐயா உங்க பையனை என்ன ஆக போறீங்க? ஐஏஎஸ் ஆக போற. உங்க பையன் என்ன பண்ண போற? ஐபிஎஸ் ஆக போற. யாராவது ஒருத்தர் தேவ பக்தியில சந்ததியை வளர்க்க போறேன்னு சொல்லிக்கிறீங்களா?